சிவாய. சிவநாதம் என்கின்ற யூடியூப் தளம் எங்களுடைய சமயத்தை மேன்மைப்படுத்தி எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த, எங்களுடைய அடுத்த சந்ததிகளின் நல்வாழ்வை மேன்மைப்படுத்த, எங்களுடைய இனத்தின் வளர்ச்சிக்காக, இனத்தின் மேன்மைக்காக நாங்கள் இந்த தளத்தை உருவாக்கி இருக்கிறோம். இந்த தளத்தினூடாக நீங்கள் எங்களுடைய சைவ நெறி, அதாவது மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொன்ன அந்த சைவ நீதி, மேன்மைகோள் சைவ நீதி என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே முதலாகவும் முழுமையாகவும் உள்ள ஒரே சமயம் சைவ சமயம் ஒன்றுதான். எங்களுடைய சமயத்திலே எல்லாம் இருக்கிறது. 4 வேதம், இதிகாசங்கள், உபசமயம், வைஷ்ணவம் எல்லாம் சைவத்தினுடைய உபசமயம், பௌத்தம் சைவத்தினுடைய உபசமயம். ஆகவே எங்களுடைய முழுமையான சமயத்திலே வேதங்கள், ஆயுள் வேதம், யோக சாஸ்திரம் எல்லாமே சைவத்துக்குள் அடங்குகிறது. சைவம் தந்ததுதான் இவை எல்லாமே. ஆகவே எங்களுடைய சைவ சமயத்தை நாங்கள் மேன்மைப்படுத்தும் போதுதான் நாங்கள் மேன்மையோடு வாழ முடியும், எங்களுடைய இனம் மேன்மையோடு வாழ முடியும், இந்த நாடு மேன்மையோடு வாழ முடியும். ஆகவே மேன்மைகோள் சைவ நீதியை நாங்கள் மேன்மைப்படுத்தி எங்களுடைய மக்களை, எங்களுடைய அடுத்த சந்ததியை, எங்களுடைய இனத்தை, நாங்கள் வாழுகின்ற நாட்டை மேன்மைப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்கின்றோம். அதை தொடர்ந்து பார்ப்பதற்கு தினமும் எங்களுடைய நற்சிந்தனை ஒளிபரப்பப்படும். அதிலே நீங்கள் கருத்துக்களை உள்வாங்கி விளங்காத விஷயங்களை எங்களுடைய ஊடகத்தினூடாக நீங்கள் எங்களுக்கு அறிய தாருங்கள். அதை நீங்கள், அது உங்களுடைய கடமையும் கூட. எங்களுடைய கடமை உங்களுக்கு இந்த எங்களுடைய சைவ நெறியை வெளிப்படுத்துவது, அதை கொடுப்பது. ஏன்னு சொன்னால் இப்போ சைவம் சாப்பாட்டு கடையில் போய் தொங்குது, அதையெல்லாம் நாங்கள் நீக்க வேணும். சைவம் என்று சொன்னால் சாப்பாடல்ல, அது நெறி, மக்களை நெறிப்படுத்தி வாழ வைப்பது. உணவு என்று சொல்லிக்குள்ள அது தாவர உணவு அல்லது புலால், மாமிசம், இந்த சொல்லுகள் எல்லாம் தமிழ்ல இருக்கு. அதை விட்டு போட்டு சைவத்தை கொண்டே அதுக்குள்ள போடக்கூடாது. சைவ மக்கள் எல்லாம் சாப்பிடுவார்கள், அதிலே அங்கே தடை ஒன்றுமில்லை. ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவாள் சடையனார்க்கு அன்பராகில் அவரென்றோ நாம் வணங்கும் தெய்வம் கண்டீர் என்று புலவர் சொல்லியிருக்கிறார். அப்ப கங்கை, அதாவது ஆவுரித்து மாட்டை தின்றவன் கூட சிவனுடைய அடியவன் என்றால் அவனெல்லோ நாங்கள் வணங்குகின்ற அடியவர் என்று அவர் புலவர் சொல்லுகிறார். இதை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். சாப்பாட்டுக்கும் எங்க சமயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த சாப்பாட்டை வச்சு சைவ சாப்பாடு, அசைவ அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அதை மாற்ற வேண்டும். தயவு செய்து இதிலே ஆர்வம் உள்ளவர்கள் முன்னெடுங்கள், சொல்லுங்கள். அந்த கடைகளுக்கு போய் மாற்றுவோம் என்று தேவையென்றா நான் வாரேன் முன்னுக்கு. எந்த பிரச்சனையும் அது செய்யப்பட வேண்டிய விஷயம். ஏனென்றால் எங்களுடைய சமயத்தை நாங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும். மேன்மைகோள் சைவ நீதி. ஆகவே மேன்மைப்படுத்தி நாங்கள் சிறப்போடு எங்களுடைய மக்களை வாழ வைக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழரிடமும் இருக்கின்றது. ஒவ்வொரு தமிழனும் சைவ தமிழன் என்பதை மனதிலே கொண்டு மேன்மை கொள்ளுவோம். ஓம் நம சிவாய. அன்பே சிவம்.